ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் டெக் கிரியேஷன். நம்ம சேனல் பார்க்க வரோம்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை மேக் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி விடுங்க. அப்போ நம்ம போட்டு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோ போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கைமோஸில் போயிட்டு கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் அதில் 9:16 அந்த ரேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைட் கார்னரில் மேலே இருக்க நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க இமேஜஸ் எல்லாமே ஹீரோட டவுன்லோட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அதை மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிடுவேன். நான் இப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஸ் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா வெளியே அந்த சைடில் ரைட் சைடு கார்னரில் போய் எக்ஸ்போர்ட் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆடியோ அந்த ஆடியோவில் அந்த ஆடியோ கிளிக் பண்ணிக்கிறேன். ஆடியோ கிளிக் பண்ணிட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஃபோல்டரில் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பேஜை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். செலக்ட் பண்ணி வச்சுட்டு நான் இதை பாயிண்ட் மார்க் பண்ண போகிறேன். பாயிண்ட் மார்க் பண்ணுறது எதுக்குன்னா, நம்ம அந்த ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக அந்த பாயிண்டில் வரப்போ ட்ரான்சாக்ஷன் வைக்க மாதிரி வைக்கணும். அதுக்காக தான் நான் பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். பார்த்தவங்களுக்கு புரியும். பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரெண்டு லைன் மாதிரி இருக்குல்ல, 0.00 அந்த டியூரேஷன் இருக்குல்ல, அது மேலே கிளிக் பண்ணி பாயிண்ட் மார்க் ஆகிடும். பார்த்தீங்கன்னா மார்க் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்காக நான் இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டாவது இருக்குது இந்த பாயிண்ட் மார்க் வச்சுட்டு இமேஜை கிளிக் பண்ணிட்டு கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரெண்டாவது கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு கிளிக் பண்ணி கட் பண்ணிடுங்க. இது வந்து ரைட் சைட் கட் பண்ணுங்க. ரைட் சைடு தான் தேவையில்லாத பார்ட்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இதில் வெக்டிங் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நேரம் போயிட்டு M01 போயிட்டு மேனுவல் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ரெண்டு இமேஜுக்கு சென்டராக இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டாக இருக்குல்ல அந்த கிளாக் ஒர்க் நான் இப்போ டச் பண்ணுறல அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அதில் இருக்காது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த டிக் ஐக்கான் பக்கத்தில் இருக்குல்ல அந்த ஹோம் மாதிரி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் இதுக்கு நெட் வந்து ஆன்ல இருக்கும். அப்போ நம்ம இதில் இருக்க எஃபெக்ட் மூவ் பண்ணிக்க முடியும். அதில் 3D கம்பெனி கீழே ஆட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பிளாக் ஒர்க் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் நான் இன்ஸ்டால் இருக்குது. அதனால் இன்ஸ்டால் ஃபஸ்ட் கொடுக்கணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஆனால் அதில் கிளாக் ஒர்க்கில் போயிட்டு ஃபஸ்ட்டாக இருக்க எஃபெக்ட் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வச்சுக்கலாம் 0.5 வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு எஃபெக்ட்டுக்கும் கிளாக் ஒர்க்கில் இருக்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே டிஃப்ரெண்ட் 18 வரை இருக்குது. 18 போட்டு நீங்கள் திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒவ்வொரு எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரிவ்யூ பாருங்கள். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். நீங்கள் அடுத்ததாட்டு லேயரில் போயிட்டு மீடியா போயிட்டு
இந்த இமேஜோட டவுன்லோட் லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா மறுபடியும் லேயரில் போயிட்டு மீடியா போயிட்டு அந்த நம்ம ஆட் பண்ணல அந்த பிக்ஸில் போயிட்டு ஒரு 3 பிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த பிக்கை எடுத்துகிட்டு அதில் கிராப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மாஸ்க் போயிட்டு ஷேப்பில் போயிட்டு சர்க்கிள் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்கிள் ஆட் ஆகிரும். நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணி சர்க்கிள் வச்சு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக செட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வச்சு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதை மேலே ஸ்க்ரோல் ரன் பண்ணிட்டு கரெக்டாக அந்த சர்க்கிளுக்கு மேலே வச்சுட்டு அந்த லெஃப்ட் சைடில் இருக்க கார்னரில் இருக்கிற 3 டாட் பண்ணி கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. பேக் கொடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு பிக்காக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று ஆட் பண்ணோம். அந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லேயரில் போயிட்டு மீடியா போயிட்டு டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணிச்சிடுறேன். இதை இப்படி இருக்கிறத நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அது ஆஃபில் இருக்கும். அதை எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ரெடி ஆகிடுச்சு. போனால் ஒரு ஸ்டேட்டஸ் மேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான எடிட்டிங் டுட்டோரியல்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்மளுக்கு சேனலில் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் நம்மளுக்கு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே எல்லா எடிட்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் டவுன்லோட் லிங்க்ஸ் அப்புறம் நம்ம புதுசாக கொண்டு வர அப்டேட்ஸ் எல்லாமே டெலிகிராமில் உடனடியாக வந்துடும். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.